Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கோலி வெர்சஸ் தோனி ஃபயர் வெர்சஸ் கூல் ஒன் டைம் லாஸ்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறுதியா தோனி வெர்சஸ் கோலி வந்து பாத்தீங்கன்னா மோத போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய யுத்தமா இருக்க போகுது. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணீங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 டீம் ஆல்ரெடி பிளே ஆஃப் குள்ள நுழைந்துட்டாங்க. முதல் அணியா கேகேஆர் ஆல்ரெடி குவாலிஃபயர் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நுழைந்தாங்க. அடுத்துதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நுழைந்தாங்க. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்ட் டீமா வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் குள்ள நுழைந்திருக்காங்க. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் எஸ்ஆர்ஹெச் 3 டீமே வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் குள்ள நுழைந்துட்டாங்க. அந்த 4th டீம் செலக்ட் அதுக்கு தான் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி போட்டி வந்து காத்திருக்கு. அந்த போட்டியில வின் பண்ண போறவங்க ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் குள்ள நுழைந்துடுவாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் சில பல ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ரன் ரேட்ல வின் பண்ணா மட்டும் தான் உள்ள போக முடியும். ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கிடையாது. வின் பண்ணாலே ஸ்ட்ரைட்டா அவங்க உள்ள போயிட்டே இருக்கலாம். டாப் 4ல வந்து அவங்க போயிருவாங்க, 4th பிளேஸ்க்கு போயிருவாங்க, குவாலிஃபையும் ஆயிருவாங்க. அதனால இந்த போட்டி தான் இறுதி போட்டியா இருக்க போது பிளே ஆஃப் சூஸ் பண்றதுக்கு. ஏன்னா மீதி எல்லாமே சும்மா ஆல்ரெடி போட்ட ஷெட்யூலுக்காக போட்டது. ஆனா ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் பிளே ஆஃப் செலக்ஷன் வந்து முடிஞ்சதுன்னே நம்ம சொல்லலாம். அதனாலதான் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான போட்டியா கருதப்படுது. ஆல்ரெடி கோலி வெர்சஸ் தோனி, விராட் கோலி மற்றும் மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்னாலே ஒரு பல வருடங்களா ஒரு மிகப்பெரிய ரசிகர்களாம் மிகப்பெரிய ஆரவாரமா கொண்டாடக்கூடிய என்டர்டைன்மெண்ட் மேட்சா இருக்கக்கூடிய மேட்ச் தான் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே. அந்த மேட்ச் மீண்டும் வருது. ஐபிஎல் 2024 ஸ்டார்டிங் மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே தொடங்கினாங்க. அந்த மேட்சை விட இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம். ஏன்னா வின் பண்ற டீம் பிளே ஆஃப் குள்ள நுழையலாம். அதனால இன்னும் ரசிகர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. யார் வின் பண்ண போறாங்க? ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெதர் அப்டேட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு 90% இருக்கிறதா, கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் பிளே பண்ண போறாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு பெங்களூரை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் பிளே பண்ண முடியாம போச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ள போயிருவாங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இது ஒரு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு வெல் பிராக்டிஸா தான் இறங்க போறோம் பிளே பண்ணாலே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல் பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளே பண்ணாங்கன்னா ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரலாற்றிலேயே ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஆர்சிபி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா தொடர் 6 வெற்றிகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் 2016 இந்த மாதிரி தான் ஃபைனலுக்கு போனாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டா ஆர்சிபி பிளே ஆஃப் குள்ள நுழையலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சவால் வந்து காத்துட்டு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல்ஸ், கேகேஆர் ஒரு மிகப்பெரிய அணிகள் எல்லாமே இருக்கு. பிளே ஆஃப் குள்ள நுழைஞ்சிட்டாங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்தோடையுமே வந்து பாத்தீங்கன்னா மோதியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா சிஎஸ்கே ஒரு வெல் பெர்ஃபெக்டா பிராக்டிஸ்ல இருக்காங்க. வெதரும் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால சிஎஸ்கேக்கு நோ ப்ராப்ளம். அவங்க வெல் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். சப்போஸ் மேட்ச் எந்த ரெயின் வெதருமே இல்லாம கிளியரா இருந்து வெதர் ஒரு பிளே பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2024 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்காக வாய்ப்பும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு உற்சாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பஞ்சம் இல்லாம பிளே பண்ண போறாங்க. ஆனா வெதர் ரெயின் வந்து மேட்சை கெடுக்காம இருந்தாலே போதும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஜிடி மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ரெயினால கெட்டுருச்சு. அதே போல ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 போட்டிகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் தான். அவங்க வந்து பிளே பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். மே 18 ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே ஃபயர் வெர்சஸ் கூல் ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்க போகுது. யார் வின் பண்ண போறாங்க? யார் பிளே ஆஃப்ஸ்க்கு நுழைய போறாங்க? இல்ல மழையினால் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் மெத்தட்ல ஓவர்ஸ் குறைக்கப்படுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.